தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் எனக்கு படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் 14 வயசுல இருந்து இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன். வழக்கமா படிக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. சொன்னா போகுமா அப்படின்னா, எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. சொன்னா போகுமா அப்படின்னா அது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியல. சொன்னா போகுமா, பேய் எப்படி எப்படி போகும் அப்படின்னு. ஒரு நாள்ல நான் ஒரு பேயை ஓட்டும் போது சொன்னேன், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு. அதுகிட்ட நான் கெஞ்சிற குரல்ல சொன்னேன், அதுக்கே போயிட்டுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் பாருங்களேன், அது கெஞ்சிற குரல்னு ஏன் சொல்றேன்னா, அதான் அனுபவமே. ரொம்ப பயத்தில் சொல்லிட்டேன் நான் அதை. ஆனால் அதுக்கே போச்சுன்னா அப்புறம் அதிகாரத்தில் சொன்னதெல்லாம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், பிசாசுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களை பார்த்தா பயம்தான். ஏன்னா பாருங்க, அதுக்கு தெரியும். சிலரெல்லாம் பார்த்தா பக்கத்தில் வந்து தோல் மேலெல்லாம் கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். சில ஆள் பைபிள்லாம் தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குவான். வந்து பக்கத்துலேயே படுத்துப்போம். நீ பைபிள் வை, 10 டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கோ, பக்கத்தில் தான் படுக்கும். இப்போ எங்ககிட்டலாம் அது வர்றதில்லை. ஏன்னா அதுக்கு அதோட தலையிலேருந்து வால் வரைக்கும் மொத்தத்தையும் செதைச்சிட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதை பற்றிய ரகசியங்கள்லாம் நமக்கு புரிஞ்சிட்டதுனால வர்றதில்லை. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட வாலாட்ட மாட்டான். ஆமாம், ஞாபகம் வச்சுங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லி வீடுகளில் போய் ஒரே கொஞ்சம் 4 சொட்டு எண்ணெய், 1 பாட்டில் தண்ணியை வீட்டை சுற்றி தெளிச்சாதான். சில ஆட்களுக்கு இதே வேலை பாருங்க. போ, இயேசுவின் ரத்தம் ஜெயம், எல்லாத்திலையும் தெளிச்சிட்டாதான். அப்பயும் கல்லா விழுது பிரதர், விழும். ஏன்னா நீ எண்ணெயிலையும் தண்ணியிலையும் தேடுற தேவனை. நான் சொல்றேன், வார்த்தையில தேவன் இருக்கிறார். உன் வாழ்க்கைக்குள்ள தேவன் வரட்டும். தேவனை எண்ணெயில தேடாத, தேவனை உன் இருதயத்துல வை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் சொன்னார். சொன்ன மாத்திரத்துல இந்த பிசாசு அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. போயிட்டான், பன்றிகளுக்குள்ள போயிட்டான். பிசாசு போயிட்டான். இந்த மனுஷன் எப்படி இருக்கான்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி இருந்தார் அவன் விடுதலை. ஆனா அடுத்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன். அவன் நல்ல வஸ்திரம் தரிச்சு, நீங்க பாருங்க 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, சொல்லுங்க, வஸ்திரம் தரித்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா நல்ல வஸ்திரம் தரிக்க கூட கற்றுக் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. ஆமா, சும்மா அந்த பேய் மாதிரி எல்லாம் உடுத்த மாட்டான் அவன். சிலர் பாருங்க, பாவம் கிழிஞ்சதெல்லாம் போட்டுக்கிட்டு திரியிறான். கேட்டா அதான் ட்ரெண்ட். அது பேய், ட்ரெண்ட் இல்லை, பேய். இயேசு கிறிஸ்து நல்ல வஸ்திரம் தரித்து எப்படி இருக்கான்? உட்கார்ந்து. சொல்லுங்க, உட்கார்ந்து. சொல்லுங்க, உட்கார்ந்து. அதுக்கு முன்னாடி அவனால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, உட்கார முடியல. சில ஆட்களுக்கு கீழே உட்கார முடியாது, பார்த்துருக்கீங்களா? அவனால அப்படி இருக்க முடியாது ஒரு இடத்துல. அவன் பாவம், அது பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவனை உட்கார்றதுக்கு அப்படி உட்கார வைக்கணும்னா கர்த்தர் வேணும்ன்றேன் நான். அல்லேலூயா. ஆமா, உட்கார வைப்பார் ஆண்டவர். அப்ப உட்கார்ந்து வசனம் கேட்குறான். சில ஆள் பாருங்க, பிரசங்க நேரத்தில் உட்காரவே முடியாது அவனால. 1 மணி நேரம் ஒழுங்கா உட்கார சொல்லுங்க பார்க்கலாம், 8 வாட்டி போயிடுவான். இப்போதான் பாத்ரூம் வரும், தண்ணி தாகம் வரும், டீ குடிப்பான், சம்சா தின்னுவான், பிஸ்கட் சாப்பிடுவான். அவன் பேய், அவனை உட்கார விட்டுறதில்லை. சோத்திரம். உட்கார விடாம அது என்னவா ஒன்று பண்ணுது அவனை. குண்டி கீழே இருக்க மாட்டேங்குது, பாவம். என்ன பண்றது? சோத்திரம். அவன் உட்கார்ந்து
வசனம் அழகா சொல்லுது, உட்கார்ந்து புத்தி தெளிந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சொல்றான் ஒரு வார்த்தை, ஐயா நான் உங்க கூடவே வந்துடுறேன், என்ன உங்க கூடவே கூட்டு போயிருங்க, நான் உங்க கூடவே இருந்துடுறேன், எனக்கு இது நல்லா இருக்குது, இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, சமாதானமா இருக்கு, என்ன எங்க உங்க கூடவே கூட்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா உன்னை குறித்ததானே தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு, இப்போ இங்க ஏன் கூட வர்றது இப்போ முக்கியம் இல்லை, உன் ஜனம் இன்னும் உன்ன மாதிரி கட்டப்பட்டவன் ரொம்ப பேர் இருக்கான் ஊருக்குள்ள, ரொம்ப பிசாசுகள்னால கட்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ரொம்ப பேர் இருக்கான், அவனுக்கு போய் நீ என்ன பண்ணு, விடுதலையை சொல்லணும், இந்த நற்செய்தியை சொல்லணும், நீ போன்னு கர்த்தர் அனுப்பிட்டார். அப்ப நான் ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ள போறேன், என்ன, ஆண்டோட வார்த்தை பிசாசின் மேல் வல்லமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், எங்க வார்த்தை இருக்கிறதோ அங்க பிசாசு வாலாட்ட முடியாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, வார்த்தை இருந்தா பிசாசு வாலாட்ட மாட்டான், வார்த்தை இருக்கிற இடத்துல பிசாசால ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி பாருங்க, முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம் வேகமா. இன்னொரு 2 காரியத்தை வேகமா சொல்லிடுறேன். அடுத்தது, வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு வல்லமை என்னன்னா, வார்த்தை நாம் காணக்கூடிய இந்த உலகத்தை வார்த்தையானது கட்டுப்படுத்த வல்லமை உள்ளது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். வார்த்தைய நீங்க பார்த்திருக்கீங்களா? வார்த்தைய கேட்குறீங்களே தவிர அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சொல்லுங்க, வார்த்தையை யாரும் என்ன பண்ணதில்ல, பார்க்க முடியாது. சொல்லுங்க, வார்த்தையை பார்க்க முடியாது, ஆனா வார்த்தையோட செயல்களை பார்க்க முடியும். அப்படிதானா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு புல்பிட்டை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க தானே? இந்த புல்பிட்டை நீங்க பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது தெரியுமா? என் வாயில இருந்தது. இந்த புல்பிட்டு என் வாயிலிருந்து வந்தது, தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன் பாருங்க, இதுக்கு இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும், இவ்வளவுதான். ஒரு பைபிள் ஒரு டைரி வைக்கிற மாதிரி இருந்தா இது போதுமானதுன்னு சொன்னேன்னா, அந்த வாயில இருந்து வந்த பிறகு இது என்ன ஆயிடுச்சுன்னா உண்டாயிருச்சு. வார்த்தையா இருக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியல, அது செயலான ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, பார்க்க முடிந்தது. அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியங்களும் நீங்க பார்க்கிற எந்த மெட்டீரியலும் ஒருத்தருடைய எண்ணத்தில் இருந்தது, பிறகு அது வார்த்தையாயிற்று, பிறகு அது என்னவாயிடுச்சு, செயலா பொருளா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, அப்ப வார்த்தைக்கு இரண்டாவது இயற்கையின் மேல், காணக்கூடிய உலகத்தின் மேல் அதிகாரம் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி 2 வசனங்களை நம்ம படிக்க போறோம். சரி, அதுல இந்த முன்னாடிய பிசாசினுடைய காரியத்திலே இன்னும் ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்றதுக்கு டைம் இல்லை, நான் அதை அடுத்த வாரம் பார்க்கிறேன். இப்ப இங்க வந்துருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. சரி, அடுத்தது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, 2 முக்கியமான காரியங்களை இங்க சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு காணப்படுகிறவைகள், இன்னொன்னு காணப்படாதவைகள். இந்த உலகத்தை 2 வகையாக பிரிக்கலாம், ஒன்று காணப்படுகிறவைகள், இன்னொன்று காணப்படாதவைகள். எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவைகளா? காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவங்க? காணப்படுகிறவைகள் அப்படின்னா எதெல்லாம் உங்க கண்களால பார்க்க முடியுதோ அது எல்லாம் அநித்தியமானவைகள்னா அழியக்கூடியவைகள்னு அர்த்தம். பார்க்கிறது எல்லாம் அழியக்கூடியது. பார்க்கறதெல்லாம் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது. நாம பார்க்கிற காடு, மலை, கடல், அது இது, நீங்க பார்க்கிற எல்லாம், எதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரிகிறதோ அதெல்லாம் அநித்தியமானது. ஒரு கொஞ்ச காலம் இருந்து பிறகு இல்லாமல் போகக்கூடியது அல்லது உருமாற்றம் அடையக்கூடியது. கவனிங்க, காணப்படாதவைகள் எப்படிப்பட்டவைகள்? நித்தியமானவைகள். எது உங்களால பார்க்க முடியலையோ
அது நித்தியமானது. இப்ப இந்த இடத்துல அதை எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளை வச்சு சொல்றாரு. நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல, அதை வச்சு சொல்றாரு. ஹியூமன் பாடியில காணப்படுறது ஒண்ணு இருக்கு, காணப்படாதது ஒண்ணு இருக்கு. மனுஷ சரீரத்தில் இப்ப உங்க சரீரத்தை நீங்க பாக்குறீங்க, இது காணப்படாதது. காணப்படாதது எது? உங்க ஆத்மா, உங்க ஆவி. இதை நீங்க பார்த்தது இல்ல. யாரும் பார்த்திருக்கீங்களா? உங்க ஆவிய பார்க்க முடியாது. அப்ப பார்க்க முடியாத இந்த ஆவி அழியாத நித்தியமானது. பார்க்கக்கூடிய இந்த சரீரம் அநித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. விளங்குதா உங்களுக்கு? இந்த சரீரம் என்ன ஆகுது? அழியக்கூடியது. கொஞ்ச காலத்துல வயசான பிறகு மறிச்சோம்னா அப்புறம் எடுத்துட்டு போய் கல்லறையில வைப்பாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் காணாம போயிடும். அழியக்கூடியது இந்த சரீரம், அழியாதது ஆத்மா. அது போல எதெல்லாம் காண முடியாததோ, காணக்கூடாதவைகள்னு சிலதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் நித்திய நித்தியமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒன்று வார்த்தை. வார்த்தை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பார்க்க முடியாத வார்த்தை என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடியது. வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தை என்ன பண்ணாது? ஒழியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை என்னென்றைக்கும் நிற்கக்கூடியது. இப்ப காண கூடிய உலகத்தை காணக்கூடாத வார்த்தை என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்துதா? அதைத்தான் நாம என்ன சொன்னோம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கா? எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். நல்லா கவனிங்க. தாங்குகிறவராய் அப்படின்னா கட்டுப்படுத்துகிறவராய் அர்த்தம். அப்ப காணக்கூடிய இந்த உலகங்கள் காணப்படாத தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காணப்படுகிற உலகம் காணப்படாத தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வார்த்தையினால தான் உலகங்கள் இயங்குகிறது. கவனிங்க. அப்ப இயற்கைய இங்க நீங்க பாக்குற எல்லாம், காற்று, கடல், மலை, அலை, எதுவா இருந்தாலும் அது வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படும். அப்ப இப்ப இங்க நீங்க வாசிச்சீங்க இல்லையா, மார்க் 5ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த கதரேனருடைய நாட்டுக்கு வர்றாங்க. படகுல பயணம் பண்ணி வர்றாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது கவனிங்க, படகுல இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரயாணத்தினால கொஞ்சம் அசதி ஆயிட்டாரு. படகுல கீழ்த்தட்டுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தூங்குறாரு. காற்று பயங்கரமா அடிக்குது. பயங்கரமா பலத்த காற்று அடிக்குது. காற்று அடிச்சு அலைகள்னால அந்த படகு அலமோதுது. படகு அலமோதி அப்படி அந்த படகை கவிழ்ற மாதிரி ஆகுது. கவிழ்ற மாதிரி ஆனா இப்ப இவங்க கத்துறாங்க. என்ன கத்துறாங்க தெரியுமா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை. எழுப்புறாங்க இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தானே போனோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விடுவிப்பேன். இதானுங்க உலக வழக்கம். ஆமாவா இல்லையா? ஆனா இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. அவங்க கத்தன உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். சரி. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, இங்க ரொம்ப டீசென்ட்டா இருக்குது. இந்த இடத்துல ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இன்னொரு இடத்துல இந்த சம்பவம் சொல்லும் போது அவர் கொஞ்சம் கடிந்து கொள்றாரு அவங்கள. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏங்க, கடல் கொந்தளிக்கும் போது பயப்படாம என்னங்க பண்ணுவான்? ஏன் பயப்பட்டீர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஏன் பயப்பட்ட? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்ப என்ன சொல்ல வராரு முதல்ல? இப்ப பாருங்க என்ன சொல்ல வராரு. அவங்க கூப்பிட்டாங்க, சரி. கூப்பிட்டதுக்கு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திட்டாரு, சரி. இப்ப நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள பாருப்பா, கரெக்டா கூப்பிட்டீங்களா? நல்ல வேலை, கொஞ்சம் ரொம்ப டயர்ட்ல அசதியா தூங்கிட்டேன்,
கரெக்டா எழுப்பிட்டீங்க. பேதுரு, உன் சத்தம் தாண்டா ரொம்ப பலத்த சத்தமா வந்தது. எப்பா நான் தொண்டடா வந்தது. கரெக்டா கூப்பிட்டு என்ன எழுப்பிட்ட பேதுரு, இல்லைன்னா மொத்த பேரும் முங்கி போயிருப்போம். அப்படிதானே பாராட்டி இருக்கணும். நியாயமா? ஆமாவா இல்லையா? பாராட்டி இருக்கணும். இவர் பாராட்டாம என்ன பண்றாரு? ஏன்டா முதல்ல பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நீங்க நீங்க பயந்து என்ன வேற பயமுறுத்துறீங்க போலடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரு. அப்ப அவர் இவங்க கிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அதான் பாயிண்ட். அங்க கவனிங்க, அந்த பாயிண்ட் அடுத்த வாரம் சொல்றேன். அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றது அப்புறம் போவோம். இப்ப எழுந்தவர் என்ன பண்ணார்னா, மற்றவங்க எல்லாம் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தாங்க இல்லையா, இவருக்கு அந்த பயம் இல்ல. காற்றையும் கடலையும் பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இறையாதே, அமைதலாயிரு. கவனிங்க, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறார். இயற்கையை பார்த்து பேசுறாரு. பேசினா அது என்னாச்சு? அமைதலாச்சு. நம்ம ஊர்ல மட்டும் இப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, கடல் முன்னாடி போய் நின்னு, கடலை சொல்லிட்டு ரொம்ப இறையிற, நீ பார்த்துக்க, நீ ஜாக்கிரதையா இரு. இப்படி ஏதாவது கடலுக்கு முன்னாடி பேசினா ஐயோ இவருக்கு என்னாச்சோ, இவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். சரி இது மட்டுமா? சரி இது ஒண்ணு. மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து ஒரு எருசலேம்ல இருந்து வர்றாரு. வர்ற வழியில அந்த பெத்தானியான்ற ஒரு ஊருக்கு போற வழியில ஒரு அத்தி மரம் ஒண்ணு. இவருக்கு ரொம்ப பசி. சீசன் இல்ல, அது அத்தி மர சீசனும் கிடையாது. ஆனா இந்த சீசன் இல்லைன்னாலும் அத்தி மரத்துல இலை இருந்ததுன்னா பழம் இருக்குமா. இது ரொம்ப இலை இருக்குதே, ஏதாவது ஒரு பழம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா பழமும் இல்லை, சீசனும் இல்லை. அப்ப இலையெல்லாம் கொட்டி போயிருக்கணும், கொட்டவும் இல்லை, இலை வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்தவரை பார்த்தாரு. பார்த்த உடனே ரொம்ப அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இந்த மரத்தை பார்த்த உடனே இவரெல்லாம் மரம் கனி இருக்கும், அங்கடா பூசிக்கலாம்னு கூப்பிட்டு வந்தா பார்க்குறாரு. பார்த்துட்டு மரத்துக்கிட்ட பேசுறாரு, பாரு என்னை ஏமாத்திட்ட, நீ இதோட ஒருத்தனும் உங்ககிட்ட கனியே பூசிக்க மாட்டான் போ. எனக்கு கனி தரல, உங்ககிட்ட ஒருத்தனும் கனி பூசிக்க மாட்டான்னு மரத்துக்கிட்ட பேசிட்டார். அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தா அந்த மரம் அப்படியே வேரோட பட்டு போயிடுச்சான். வேரோட பட்டு போயிடுச்சான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப பேதுருக்கு யோசனை வந்துருச்சு, ரபி நேற்று இந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த மரத்தை பாருங்க, நீங்க நீர் சபித்த இந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, மரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து இப்ப செஞ்ச மாதிரி நீங்க யாராவது செய்வீங்களா? இனிமே செய்யுங்க. வீட்டுல மரம்லாம் வளர்த்தீங்கன்னா மரத்துக்கிட்ட பேசுங்க, மரமே நல்ல கனி கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நீ கனி உள்ள மரமா இருப்ப அப்படின்னு மரத்துக்கிட்ட நீங்க பேசலாம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஆமாயா ஏற்கனவே ஒரு என்கிட்ட பேசுறது கிடையாது, நாய்கிட்ட. நம்ம ஆளுங்க பாருங்க, நாய்கிட்ட பூனை கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். சில ஆட்கள் பைக்கு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீ வர வர ரொம்ப மக்கர் பண்ணுகிற, கீ போட்டு ஸ்டார்ட் ஆகலன்னா பார்த்துக்கினேரு, உன்னை ஒழிச்சு கட்டிட்டு புதுசா ஒண்ணு வாங்கிடுவேன் நீ ஒழுங்கா இல்லைன்னா. வாகனத்துக்கிட்ட எல்லாம் பேசுறது நம்ம. ஏன்னா ராஜா யோசிக்கிறாரு, கரெக்ட் சார், அப்படிதான் நான் அதுகிட்ட கொஞ்சம் பேசி பேசி தாஜா பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. பாருங்க, சில நேரத்துல இதுகிட்ட எல்லாம் பேசுறோம்ல, எதுக்காக பேசுறோம்? கவனிங்க, இங்க சொல்ல வர முக்கியமான குறிப்பென்ன, நீங்க பார்க்கிற இந்த உலகம் இருக்குல்ல, அது உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். முதல்ல இது பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏதோ சொன்னாரு நடந்துச்சுன்றது. இப்ப ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறேன்னா, இதெல்லாம் அடுத்த வாரம் சொல்ல போறேன். ஏன்னா எல்லாரும் நாம என்ன நினைக்கிறோம்னா, அவர் சொன்னாதாங்க நடக்கும், அவர் தேவன், அவர் சொன்னா நடக்கும்னு நினைச்சுன்னு இருக்கணும்ல. அடுத்த வாரம் சொல்றேன், இது எல்லாம் மனுஷங்களாலையும் நடக்கும்ன்றத அடுத்த வாரம் நமக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த காணக்கூடிய இந்த உலகங்கள்
காணப்படாத வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. இறையாதே அமைதலாயிருன்னு காற்றை பார்த்து கடலை பார்த்து அவர் சொன்னார்னா அந்த காற்றும் கடலும் அமைதலாயிற்று. நீ கனியை ஒருத்தனும் புசிக்க மாட்டான்னு சொன்னா கனி புசியாதபடி அந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று. அப்ப பாருங்க, காண்கிற இந்த உலகத்தின் மேல் வார்த்தையானது பலன் செய்கிறது. அல்லேலூயா. ஆமா, காண்கிற இந்த உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காண்கிற உலகத்தை விட சொல்லுங்க, காண்கிற உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். என்ன? வார்த்தைக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. மரணத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா வார்த்தைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல கர்த்தர் 3 பேரை ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒன்று எவீருவோட மகள், 12 வயசு மகள். அடுத்தது நாயின் ஒரு விதவனுடைய மகன், அவன் ஒரு வாலிபன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது லாசரு என்கிறதான வாலிபன். இவங்க 3 பேருமே வாலிப பிள்ளைகள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரும் வாலிபர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? எங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இளவயது மரணம் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில ஆட்கள் நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாதுன்னா, சில அவள்தான் ஆண்டவர் சித்தம் நிறைவேறிச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சித்தம் இள வயசுல நிறைவேறாது. நீங்கள் இந்த பூமியில பிறக்க வைக்கிறார்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதற்கு காலம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துலாம் 33 வயசுல நிறைவேற்றித்தான் மரிச்சார். அதுவே ஒரு சின்ன வயசு தான், ஆனா தேவ சித்தம் நிறைவேறிற்று. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய அந்த திட்டம் பூரணமா நிறைவேறினதான். ஒருவேளை கொஞ்சம் சின்ன வயசுல சில ஆட்கள் என்ன ஆகலாம், மறிக்கலாம். நம்ம சீகன் பால்க கூட குறித்து பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சில நேரத்துல மறிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் எந்த மரணமும் அவ்வளவுதான் ஆண்டவர் சித்தம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி விட மாட்டார். நல்லா ஞாபகம் வைங்க, ஆண்டவருடைய சித்தம் இளவயது மரணம் இல்லை. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். அல்லேலூயா. தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். பாருங்க, சிலருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு, இந்த மாதிரி ஸ்தேவான், யோவான் ஸ்நானகன், இந்த சீகன் பால்கு, இந்த மாதிரி சில விசேஷித்த அழைப்பு பெற்ற கிருபை பெற்ற ஆட்களை தவிர மற்ற அனைவருக்கும் கர்த்தர் பூரண ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, சிலருக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட கிருபை. அவங்க அவ்வளவு நாள் வாழ்ந்து அவங்க ஓட்டத்தை நிறைவேற்றி முடிச்சா போதும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். அப்படி சிலருக்கு தான் அந்த கிருபை, சிலருக்கு தான் அந்த வரம். மற்றபடி எல்லாரும் பூரண ஆயுசுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க பூரண ஆயுசு நாட்களை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்க நல்ல தீர்க்க ஆயுசோட இருந்து தான் மரிப்பீங்க. ஆமென். சரி, அப்ப பாருங்க, இந்த வாலிப பிள்ளைகள்ல இந்த 3 மரணம், இந்த 3 பேரையும் உயிரோட எழுப்பினார் இயேசு கிறிஸ்து. எப்படி எழுப்பினார்? எவீரோட மகளை போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மகளே எழுந்திரு, தலித் தாகுமி சொன்னாரா? சிறு பெண்ணே எழுந்திரு. கையை பிடிச்சு தூக்குனார். கையை பிடிச்சு தூக்கி அந்த மகளை எழுப்பி விட்டார். சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அப்ப அந்த பெண்ணு உயிரோட எழுந்துட்டான். இந்த நாயின் ஒரு மகனை என்ன பண்ணாரு? தொட்டார். இவளை கையை பிடிச்சு தூக்குனாரு, அவளை தொட்டார். அவன் எழுந்துட்டான். தொட்ட மாத்திரத்துல என்ன பண்ணிட்டாரு? எழுந்துட்டார். பாருங்க, இந்த பெண்ணு செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் செத்தா, இம்மிடியட், உடனே செத்துருக்கா. அந்த எபிரோட பொண்ணு செத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆமாவா இல்லையா? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அந்த கொஞ்ச நேரம் ஆன பெண்ண ஒரு கையை பிடிச்சு தூக்குறாரு. பாடையில கொண்டு வர்றாங்களே, அவன் செத்து குறைஞ்சது 10 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன சொல்லி சொந்தக்காரங்களாம் வந்து அழுது என்னாச்சு, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப எங்க கல்லறைக்கு கொண்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. அங்க கொண்டு போற வழியில ஆண்டவர் அவனை தொட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 10 மணி நேரம் ஆன பாடிய உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு?
தொட்டார். இப்ப அடுத்தது இவன் நம்மாலு லாசரு, அவன் தான் இப்ப நம்ம கதாநாயகன். இன்னைக்கு அவன் கல்லறை இடத்துல வந்து இயேசு என்ன பண்ணாரு? ஓடி போய் கல்லறையெல்லாம் சுத்தி வந்தாரா? எரிகோ கோட்டையை சுத்தமா தக்க 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 சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணாரா? ஜிம்மிக்கு வேலைலாம் எதுவுமே பண்ணல. தூரத்துல நின்னு கல்ல பரட்டி போடுங்கன்னாரு. லாசருவே வெளியே வா. போல, தொடல, கைய பிடிச்சு தூக்கல. லாசருவே வெளியே வா. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. வார்த்தை மட்டும் போச்சு. பிரைஸ் காட், அவன் உயிரோட வந்துட்டான். அப்படின்னா நான் சொல்றேன், எதெல்லாம் உனக்கு கடினமா இருக்கோ, உன் பார்வைக்கு கடினமாக அவருக்கு அது ரொம்ப லேசு. அல்லேலூயா. ஆமா, உடனே செத்தவளை கைய பிடிச்சு தூக்குனாரு. அதை விட கஷ்டம் 10 மணி நேரம் ஆனவன எழுப்புறது. அவனை தொட்டா போதும்ன்றாரு. தொட்டா எழும்பிட்டான். இவ இந்த பையன் லாசரு 4 நாள் ஆச்சு, அவனை தொடக்கூட இல்ல, தூரத்திலேயே நின்று வெளியே வாண்டாரு. பாருங்க, 4 ஆக ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்றாங்கல்ல, அது அவருக்கு ரொம்ப ஈஸி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது, அவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசா செஞ்சிருவாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தான் அது கஷ்டம், அவருக்கு அது ரொம்ப ஈஸி. ஆமேன், அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, உனக்கு ரொம்ப கடினமாய் தெரிவது, அவருக்கு ரொம்ப எளிதானது. உன் பார்வைக்கு, உன் கண்களுக்கு, உன் மனசுக்கு ஐயா இது ரொம்ப கஷ்டம், சான்ஸா இல்ல, அவருக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு, அவருக்கு ரொம்ப லேசு, ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்ன அசால்ட்டா தூக்கி போட்டுருவாரு அத. ஆமா, ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசு. ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து போனாரு, மரித்து 4 நாள் ஆயிற்று. இந்த 4 நாள் ஏன் ஆச்சுதான், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மருத்துவத்துறையில எப்பவுமே உங்களுடைய அந்த பிபி லோ ஆயிடுச்சுன்னா, பிபி லோ ஆன பிறகு உங்களோட பிபிய கொஞ்சம் சமநிலைப்படுத்துறது சில இன்ஜெக்ஷன் போட்டு வென்டிலேஷன்ல வைப்பாங்க. நல்லா ஞாபகம் வைங்க. இந்த சில ஆட்கள்லாம், இந்த பெரிய பெரிய ஆட்கள், முதலமைச்சர்கள்லாம் இருக்கும்போது வென்டிலேஷன்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எதுனாலும் 48 மணி நேரத்துக்கு பிறகு சொல்ல முடியும், 72 மணி நேரத்துக்கு பின்னாடி சொல்ல முடியும்னு சொல்றாங்களே. அது எதுக்காகனா, அந்த கொடுக்கிற அந்த மெடிசன் சப்போர்ட்ல இந்த நம்முடைய இரத்த அழுத்தமானது சமநிலைப்படுத்தப்பட்டால், ஒருவேளை உள்ள இருக்கிற அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படும் பொழுது அந்த அவயங்கள் மீண்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அந்த 72 மணி நேரம் கொடுக்கிற மெடிசனை இந்த பாடி சப்போர்ட் பண்ணுதான்னு பாக்குறதுக்கு. இதுதான் வென்டிலேஷன்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? வெறும் மிஷின் மட்டும் இயங்கும், மிஷின்ல ஓடிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஒரு 3 நாள் அந்த சப்போர்ட் கொடுத்து பார்க்கறாங்க. மறுபடியும் அது சீரான நிலைக்கு வருவதற்கு, அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாயிருக்குமா என்று பார்ப்பதற்கு 3 நாள் சப்போர்ட் கொடுத்து வரல அப்படின்னா அது திரும்ப வராது. ஆகவே தான் யூதர்கள் இது ரொம்ப அதிகமா நம்பினாங்களாம் அந்த நாட்கள்லயே. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மருத்துவங்கள் எல்லாம் விட எகிப்தினுடைய மருத்துவங்கள்லாம் மிக விசேஷமானது. இந்த எகிப்தினுடைய மருத்துவத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் இந்த யூதர்கள் அதெல்லாம் கற்றறிந்திருந்தாங்களா அந்த நாட்கள்ல. ஆகவே 3 நாட்கள் ஆன பிறகு 4வது நாள் வேணும்னே போறாரு. ஏன்னா 3 நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா 4வது நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, 4 நாள் ஆன பிறகு உடம்புல இருந்து அது என்ன ஆரம்பிக்குதுன்னா, 3 நாள் முடிந்து 4வது நாள் போன உடனே அழுகும் நிலையை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டே நாருமே. 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன, அது நார ஆரம்பிக்குது, பாடி அழுகும் நிலைக்கு போகிறது. அழுகும் நிலைக்கு போயிடுச்சுன்னா கவனிங்க, உயிரோட்டம் உள்ள எல்லா செல்களும் அங்க செத்து போய் இப்ப மொத்தமா அழுகிற நிலைக்கு என்ன ஆகுதுன்னா போகுது. இந்த நிலையில் அதை எழுப்பவே முடியாது என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனா அவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறது ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.